அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சிந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் அருணகிரிநாதனுடைய அனுபூதியை பற்றி பார்த்து வருவோம். இன்றைக்கு பார்க்கின்ற 16வது பாடல். 16வது பாடல் பேராசைகள் விலகி அந்த பேரருளை நாடுவதற்குரிய பாடல். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையன் உழலத் தகுமோ வீராமுது சூர்பட வேல் எறியும் சூரா சுரலோக துரந்தரனே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு செய்கிறார். பேராசை என்பதே ஒரு பிணி என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். இந்த பிணி நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லாது, ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்லாது. ஆனால் இந்த வினையெல்லாம் நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய வணங்குகின்ற அதை சரிப்படுத்தி கொள்ளாமல் இதெல்லாம் உனக்கு தகுந்தானா இறைவா அப்படின்ற மாதிரி கேட்கிறார். வீராமுது சூர்படும் வேல் எறியும் சூரா சுரலோக துரந்தரனை, பகைவருக்கு கூட இந்த பிணியெல்லாம் போக்கியவனே அப்படின்னு சொல்றார். முதுமையான சூரபத்மனுடைய கிளைகள் அழியும்படி வேலாயுதத்தை செலுத்தியதனே, அதே மாதிரி தேவலோகத்தை காத்தவனே, சிந்திக்க தெரியாத தீவினைகளுடைய அடியே இந்த பெரிய ஆசைகள் நீண்டு கொண்டே செல்லும். நோயால் கற்றுண்டு உழல்வது உனக்கெல்லாம் சரிதானா? என்னை இப்படி துன்பப்படுத்துவது உனக்கு சரிதானா? நான் வினையில் மாட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றேனே, நீ அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாயே. என்னை ஒரு நல்ல உபதேசம் செய்து உன் பக்கம் அழைத்து செல்லக்கூடாதா? இப்படி பேராசை எனும் பிணியை எப்பொழுது நான் ஒழிப்பது? எப்பொழுது நான் உன் பக்கம் என்னுடைய மனதை செலுத்தி உன்னை அடைவது என்று புலம்புகிறார். சூரபத்மனையும் தேவர்களையும் காத்த பிரான் என்னை காக்கக்கூடாதா என்று அருணகிரிநாதர் புலம்புகிறார். இதை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து வருகின்ற பொழுது கடுமையான துன்பத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி நல்லதே நடக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. எனவே மனமுருகி இந்த பாடலை பாடுங்கள், நன்மை அடையுங்கள். அந்த பெருமானுடைய திருவருளை ஊட்டுவிக்கும், உங்களுக்கு நல்வழி காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், நல்லதை சந்திப்போம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.